ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுகவுக்கு ஆட்சி முடியிற நேரத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருக்காரு KN நேரு. அதனால் பார்த்தோன்னா திமுகவில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களாகட்டும், உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து பயங்கர டென்ஷனில் தான் இருப்பாங்க KN நேரு மேலே. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து வேறு ஓட்டு பிரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வேறு வந்து மக்கள் மத்தியில் நம்மளுக்கு அவப்பெயர் போயிட்டுருக்கு. ஆல்ரெடி 4000 கோடியை காணும் அப்படின்ற மாதிரி வெள்ள பிரச்சனை வேறு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் பார்த்தோன்னா KN நேரு வந்து 1020 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை முன் வச்சுட்டு போயிட்டாங்க. இது வந்து விசாரிக்க சொல்லி இன்னுமே வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக அரசும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பார்த்தோன்னா பெரிய அளவில் கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில் KN நேரு அவர்கள் சிக்கினார் அப்படின்னா திமுக கட்சி க்ளோஸ் அப்படின்ற அளவுக்கு இருக்கிறதுனால இப்போ திமுக அரசு அவங்களை கண்டுக்காமல் இருக்காங்க. KN நேரு அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலே வந்து வேலை வாங்கி தர்றதா சொல்லி வந்து ஊழல் பண்ணார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதையும் பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 1020 கோடி ஊழல் அப்படின்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு அவர் மேலே போயிட்டுருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் அவர் மேலே ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்க மாட்டேன்றது அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லா கட்சிகளும் கேட்டு தான் இருக்காங்க. இதுக்கு திமுக எந்த பதிலும் சொல்கிறதும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ அமலாக்கத்துறை வந்து அதனோட ரிப்போர்ட்லாம் எடுத்து அவர் எங்கெங்கே ஊழல் பண்ணியிருக்காரு, எதன் மூலமாக ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக கேஸ் ஃபைல் பண்ண சொல்லி ப்ரெஷர் பண்ணுறாங்க நம்ம பொறுப்பு டிஜிபி அவர்களுக்கு, வெங்கட்ராமன் அவர்களுக்கு. உடனே பார்த்தோன்னா வந்து திமுக ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஏதாவது ஊழல் கேஸில் மாட்டினா அந்த கேஸில் மாட்ட நபர்கள் தானே பார்த்தோன்னா நெஞ்சுவலி அப்படின்னு சொல்லணும். நெஞ்சுவலி அப்படின்னு சுருண்டு படுத்துருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை பல சினிமாக்களை போட்டு கூட தேய்ச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி லாஸ்ட்டாக பார்த்தோன்னா செந்தில் பாலாஜி தான் நெஞ்சுவலி வந்த மாதிரி கதறி துடிச்சு அழுதார் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இந்த டைம் பார்த்தோன்னா மறுபடியும் அது சம்மந்தப்பட்ட நபரே வந்து நெஞ்சுவலின்னு சொன்னால் சரியாக இருக்காது, நம்ம டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த கேஸை வந்து யார் எடுத்துக்க சொல்லி அமலாக்கத்துறை ப்ரெஷர் பண்ணுறதோ அவங்க பார்த்தோன்னா வந்து நெஞ்சுவலின்னு நடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்களோ, இல்லை நெஞ்சுவலின்னு மாதிரி எதுவும் நாடகத்தை ஆடிருங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ என்னன்றது தெரியல. இந்த அமலாக்கத்துறை போய் KN நேரு மேலே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு எல்லா ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ணி பார்த்தோன்னா பொறுப்பு டிஜிபிட்ட சொன்ன உடனே அவருக்கு நெஞ்சுவலி வந்து அவர் பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காராமா. அந்த நியூஸ் போயிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். சோசியல் மீடியாஸில் அதுதான் வைரல். என்னடா அது, வழக்கமாக சம்மந்தப்பட்ட நபருக்கு தானே நெஞ்சுவலி, இங்கே பார்த்தோன்னா கம்ப்ளைண்ட் எடுக்க சொன்னதுக்காகவே டிஜிபிக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஹியூமர் சென்ஸ் எல்லாம் பசங்களாம் வச்சு செஞ்சுட்டு இருந்தாங்க எல்லா கட்சிகளுமே. இது என்ன புது விதமான ட்ரிக்காக இருக்கே அப்படின்ற மாதிரி. இனி சினிமா படங்களால் கூட பார்த்தோன்னா இதை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அந்த லெவலில் பார்த்தோன்னா திமுக ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ KN நேரு ஊழல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். எப்படி பண்ணியிருக்காரு, எதில் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும்ல. அதை கொஞ்சம் நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. எங்கேருந்து அடிச்சிருக்காரு அப்படின்னா, நகராட்சி நிர்வாகத்துறை ஒப்பந்ததாரர்களிடம் கட்சி நிதி எனும் பெயரில் KN நேரு உதவியாளர்கள் 7.5% முதல் 10% வரை கமிஷன் பெற்றுள்ளனர் அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கழிவறைகள் கட்டியது, தூய்மை பணியாளர்களை ஒப்பந்த அடிப்படையில் நியமித்ததில் லஞ்சம் கைமாறியுள்ளதுன்றதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. தூய்மை பணியாளர்கள் இப்போ வரைக்கும் வந்து தங்களோட அந்த இவங்க கொடுத்தாங்களா அந்த வாக்குறுதி, அதை நிறைவேற்ற சொல்லி போராடுறாங்க. எங்களோட வாழ்வாதாரம் அதில் தான் இருக்குது, அதுக்கு பார்த்தோன்னா சரியான ஒரு முடிவு எடுங்க அப்படின்னு திமுக அரசு நோக்கி போராடிட்டு இருக்காங்க இப்போ வரைக்குமே. அந்த தூய்மை பணியாளர்களை வந்து நியமிக்கிற இடத்துல கூட வந்து ஊழல் பண்ணி அங்கே வந்து லஞ்சம் கைமாறி இருக்குது அப்படின்றதையும் அமலாக்கத்துறை இதில் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு கேவலமான ஒரு நபராக இருப்பான்றது தெரியல. அடுத்தது நபார்டு நிதி மூலம் நடைபெற்ற நகராட்சி நிர்வாக பணிகளுக்கு லஞ்ச பணம் கைமாறியுள்ளது, அதுலேயும் லஞ்சம். கிராம சாலைகள், ஏரிகள், நீர்நிலைகள் தொடர்பான திட்ட ஒப்பந்தத்திலும் தூய்மை பணியாளர்களுக்கான குடியிருப்புகள் கட்டுவதற்கான ஒப்பந்தத்திலும் லஞ்சம் கைமாறியுள்ளது. இது ஒரு பாயிண்ட். ஒப்பந்தங்களை இறுதி செய்து வழங்கியது முதல் ஒப்பந்தத்திற்கான நிதியை விடுவிப்பது வரை நகராட்சி நிர்வாகத்துறையின் ஒவ்வொரு திட்ட ஒப்பந்தத்திலும் 20 முதல் 25% வரை லஞ்ச பணம் கைமாறியுள்ளது அப்படின்றத அமலாக்கத்துறை ஆதாரங்களோட வச்சுருக்காங்க. 1020 கோடி லஞ்சம் கைமாறியதுக்கான ஆதாரங்கள் 258 பக்கங்கள் இருக்காமா. அது மட்டும் கிடையாது, 300 புகைப்படங்கள் இருக்குது அப்படின்றதையும் அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. லஞ்சத்தை கணக்கீடு செய்த பட்டியல் பணம் கைமாறியது, ஹவாலா பரிவர்த்தனை உள்ளது, லஞ்சம் கைமாறியதுக்கான வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்கள் உள்ளது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நாங்கள் கொடுத்த ஆதாரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு போலீஸ் உடனடியாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும். உடனடியாக வழக்கு பதிவு செய்யவில்லை என்றால் லஞ்சம் வசூலித்ததில் போலீஸுக்கும் தொடர்பு என முடிவுக்கு வர நேரிடும் அப்படின்னு மாதிரி தமிழ்நாடு டிஜிபிக்கு பார்த்தோன்னா அமலாக்கத்துறை கடிதம் இவங்க போட்டிருக்காங்க. இவ்வளோ டீட்டெயில்ஸ் பார்த்தோன்னா இவ்வளோ கலெக்ட் பண்ணி எங்கெங்கே எவ்வளோ அடிச்சிருக்காங்க, எந்தெந்த வேலைகளில் பார்த்தோன்னா லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா ஃபுல் ரிப்போர்ட்டும் பார்த்தோன்னா எடுத்து இதை நீங்கள் உடனே பார்த்தோன்னா கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்க கடிதம் எழுதுனா நாங்கள் உடனே எடுத்துருமா, வேறு என்ன பண்ணுறது, எடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இல்லை எடுக்கிறேன்னு சொன்னாலும் பார்த்தோன்னா இங்கே கோச்சிப்பாங்க, வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நெஞ்சு வலின்னு சொல்லி பார்த்தோன்னா தனி ஒருவன் திரைப்படத்தில் வந்து இந்த தம்பி ராமையா பண்ணுவார்ல, அந்த மாதிரி பார்த்தோன்னா
வழக்கமாக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தான் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தோன்னா டிஜிபி பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி இப்போ சோசியல் மீடியாஸில் எல்லா கட்சிகளும் சேர்ந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த லெவலில் போயிட்டுருக்கு. சரி, உண்மையாலே நெஞ்சு வலியா இருந்தாலும் வேற ஏதாவது பார்த்தோன்னா ஏதோ ஒரு முக்கியமான ஆஃபீஸரை வச்சு பார்த்தோன்னா அந்த கேஸை வந்து எடுத்திருக்கலாமே, அதுவும் இன்னும் பண்ணாமல் இருக்காங்க. ஏன்றது தெரியல. இந்த மாதிரி திமுக பார்த்தோன்னா வாய்மொழி இருக்கிறதுனால இது வந்து உண்மைதானோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணுது. இந்த கேஸை நீங்கள் ஃபைல் பண்ணல அப்படின்னா இதில் போலீஸாருக்கும் பங்கு போகுது அப்படின்ற முடிவை நாங்கள் எடுக்க வேண்டியது வரும் அப்படின்னு அமலாக்கத்துறை இன்னுமே ஸ்ட்ராங்காக வேறு சொல்லியிருக்காங்க. அப்பவும் பார்த்தோன்னா எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுத்த மாதிரியே தெரியல. அந்த லெவல் இருக்குது இந்த திமுக கவர்மெண்ட். இப்போ கேஎன் நேரு அவர்கள் பார்த்தோன்னா இந்த ஒரு சட்ட சிக்கலை மாட்டிக்கிட்டார்ல, அந்த சட்ட சிக்கலுக்காக சார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர சிரிப்பாக இருக்கும். என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த சட்ட சிக்கல் பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காக சாட்டைநாதர்னு என்னமோ ஒரு கோயில் நினைக்கிறேன், அந்த கோயிலில் போய் பரிகார பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த பரிகார பூஜை பண்ணால் பார்த்தோன்னா சட்ட சிக்கல்லேருந்து தப்பிச்சுக்கலாமாமா. அந்த லெவலில் பார்த்தோன்னா ஒரு பரிகார பூஜையில் இறங்கியிருக்காரு அந்த கோயிலில். எப்படி பார்த்தோன்னா அப்படியே வந்து தரையில் படுத்துட்டு அங்கே பிரச்சனை மாதிரி உருள்வாரோ என்னமோ தெரியல. இல்லை அப்படின்னா வந்து இந்த என்னது இந்த ஆணி வச்ச செருப்பெல்லாம் இருக்கும்ல, அதையெல்லாம் தொட்டுட்டுங்கன்னா நடப்பார் என்னமோ, ஆனால் அதுவும் தெரியல. இந்த மாதிரியான சிறப்பு பரிகார பூஜையில் இறங்கியிருக்காரு சட்ட சிக்கலிருந்து தப்பிக்கிறதுக்காக. அதாவது ஊழலும் பண்ணுவாங்க, அதே சமயத்தில் அந்த ஊழல் பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கடவுள்கிட்டையும் போவாங்க. கடவுளுக்கு லஞ்சம் கொடுத்தவர் தானே, கொடுக்காமலாம் இல்லை. ஆல்ரெடி அந்த 888 கோடி வந்து வேலை வாங்கி தரதை அடிச்சார்ல, அதில் பார்த்தோன்னா 44 லட்சம் வந்து திருப்பதி கோயிலுக்கு நன்கொடையாக கொடுத்துருந்தார் அப்படிங்கிற நியூஸ் வைரல் ஆச்சு. அது அவரே சொல்லியிருந்தார். ஏன் நாங்களாம் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுலேருந்தே பார்த்தோன்னா பணம் வந்து கடவுளுக்கே லஞ்சமாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிரச்சனை 1020 கோடி வந்ததுக்கப்புறமா வந்து சட்டநாதர் கோயிலுக்கு போய் இந்த மாதிரி அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, அதுக்கப்புறமா ஆணி செருப்பை தொட்டுட்டு நடக்கிறதோ, இந்த மாதிரியான இல்லைன்னா வேறு ஏதாவது விவேக் திரைப்படங்கள் எல்லாம் வரும்ல, புஷ்பம் அஞ்சனம் அப்படின்ற மாதிரியான சில காமெடியெல்லாம் விவேக் பண்ணிகிட்டு இருப்பார்ல, அந்த மாதிரியான சில வேலைகள் பண்ணாலும் பண்ணுவாங்க. இவங்க ஊழல் பண்ணிவிட்டு கடவுள்கிட்ட காப்பாற்றுங்க அப்படின்னு அங்கே போய் சில வேலைகளை பண்ணுவாங்க. இது பார்த்தோம்னா திமுகவோட கொள்கை பார்த்துக்குங்களேன். பெரியாரிசம் பேசுவாங்க, ஆனால் இங்கே பார்த்தோம்னா சட்ட சிக்கலை மாட்டிக்கிட்டா கோயிலில் போய் அங்கே பிரதர்ஷனம் இந்த மாதிரி வந்து பரிகார பூஜைகள் பண்ணால் தப்பிச்சிடலாம். அமலாக்கத்துறை பார்த்தோன்னா விட்டுட்டு போயிடும். தமிழ்நாடு அரசும் பார்த்தோன்னா நம்ம மேலே ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு புது யுக்தியை பார்த்தோன்னா நேரு கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த இயரில் எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா ஒன் ஆஃப் த ட்ரோல் மெட்டீரியல் அப்படின்னா அது இவராக தான் நான் பார்க்குறேன். என்ன மாதிரியான பிளான் பண்ணுறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்தா மக்கள் சிரிச்சுட்டு இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது, நம்மளை பார்த்தோன்னா ரொம்பவுமே ஓரமாக கேவலமாக காமெடியாக பேசுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் இந்த மாதிரியான வேலைகளை பண்ணிகிட்ருக்காங்க இந்த நேருமணி ஆட்கள். இவரெல்லாம் வந்து அரசு நிகழ்ச்சிக்கு கூட வந்து அந்த பூமி பூஜையெல்லாம் போட்டு தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. அந்த லெவலில் இருக்குது இவங்களோட பெரியாரிய கொள்கை. இவங்களோட பெரியாரிய கொள்கை இவ்வளோ தான். மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா ஏமாற்றுவாங்க, மக்கள் கூட கோயிலில் போய் நின்று பார்த்தோன்னா நாங்கள் நல்லவன் காட்டிப்பாங்க. அதே மாதிரி கேஸ் ஃபைல் பண்ண சொன்னால் பொறுப்பு டிஜி பார்த்தோன்னா நெஞ்சு வலி அப்படின்னு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுவார். சரி, ஓகே, அப்படி இருந்தாலும் வெளியே வந்து தான் ஆகணும். அதுக்கப்புறம் கேஸ் ஃபைல் பண்ண சொல்லுவாங்களா, அப்போ என்ன பண்ணுவாருன்றது தெரியல. வேறு ஏதாவது முக்கியமான ஆஃபீஸர் வச்சாவது கேஸ் ஃபைல் பண்ணணும்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. அவர் வந்து தவறே பண்ணல, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு திமுக பிகள் முட்டு கொடுக்குறாங்களே. சரி, அவர் தவறே பண்ண வேண்டாம், அவர் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரொம்பவுமே நல்லவர்னு வச்சுக்கோமே, அந்த கேஸ் அமலாக்கத்துறை எடுத்து நீங்கள் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான தப்பே செய்யாத நபர்களாக இருந்தால் கேஸை ஃபைல் பண்ணுங்கள், நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி தைரியமாக நின்னா தானே பிரச்சனை இல்லை. நாங்கள் தப்பே பண்ணல, இருந்தாலும் நாங்கள் பார்த்தோன்னா எங்களால் கேஸ் ஃபைல் பண்ணுங்கள். ஒரு சட்டத்துக்கு ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சட்டத்துக்கு பார்த்தோன்னா கட்டுப்பட்டு தான் நடந்தாகணும். இவர் ஒரு முக்கியமான திமுக பொறுப்பில் இருக்கிறவர், மக்கள் பதவி கொடுத்துருக்காங்க. அந்த பதவியில் இருந்துட்டு இவரே பார்த்தோன்னா சட்டத்தை மதிக்கல அப்படின்னா அவள் பொதுமக்கள் எப்படி மதிப்பாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் பார்த்தோன்னா இப்போ நம்ம இந்த இடத்துல வைக்க தானே வேணும். அந்த லெவலில் இருக்குது இவங்களோட அரசியலும் இவங்களோட ஆட்சியும். இதுக்கு தான் பார்த்தோன்னா வந்து திமுக நபர்கள் ரொம்பவுமே வந்து ஓவராக முட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறது. இப்போ இந்த மாதிரியான சில இடங்களில் பார்த்தோன்னா அப்படியே வந்து ஆஃப் ஆயிடுறாங்கல்ல. என்னதான் வந்து ஆல்ரெடி 800 கோடி, இப்போ 1020 கோடி, எத்தனை கோடி பார்த்தோன்னா கொள்ளையடிச்சிருக்காங்க. இந்த நிதியெல்லாம் வந்து வச்சு கூட மக்களுக்கு பல பேருக்கு நல்லது பண்ணியிருக்கலாம். எல்லாருக்கும் இல்லைன்னா கூட அவர் தொகுதியில் இருக்கிற மக்களுக்காக நல்லது பண்ணியிருக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா அந்த தொகுதி மக்களோட பிரச்சனையை கொண்டு போய் சொல்கிறதுக்காக நேருவோட மகன் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபோட்டோ வைரலாக இருக்கும், இதை பேசும் படம்னு போட்டாங்க. அது என்னது, இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் தொகுதி பிரச்சனைக்காக போய் நிர்மலா சீதாராமனை மீட் பண்ணல, 1020 கோடி ஊழல் பண்ணிட்டாரு நேரு அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தோன்னா ஒரு 2-3 நாட்களில் வந்து நீங்கள் நிர்மலா சீதாராமனை போய் சந்திக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத பற்றி தெரியாத என்ன அப்படின்னு மாதிரி இப்போ அதுக்கு ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு பார்த்தோன்னா திமுக நபர்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்பவே முழிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பாட்டுக்கு எதுவும் ஊழல் பண்ணிட்டு போயிடுறீங்க, எங்கள் கேள்வி கேட்குறாங்க, எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்னு ஊப்பிகள் பயங்கரமான கதறல் தான் சொல்லணும். ஆனால் இன்னும் சொல்லுவாங்க நேரு எந்த ஒரு தப்புமே பண்ணல, அவரெல்லாம் அப்படி பண்ண மாட்டார் அப்படின்னு. பண்ணல அப்படின்னா கேஸை ஃபைல் பண்ண சொல்லி நிரூபிக்க சொல்லுங்கள், அதுதான் உண்மை. அதுதானே பார்த்தோன்னா சட்டப்படி நியாயமானது. அது சொல்லவே மாட்டாங்க. அந்த கேஸ் எடுத்து சொன்னால் கூட டிஜிபி நெஞ்சு வலின்னு படுத்துருவார். இவங்க பார்த்தோன்னா அதை பற்றி பேசவே மாட்டாங்க. திமுகவோட திராவிட மாடல் சாதனை இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னும் யாரெல்லாம் மாட்ட போகிறாங்கன்றது தெரியல.
ஒரு லாஸ்ட் மந்த்து பார்த்தோன்னா வந்து ஒரு 26லன்னு நினைக்கிறேன். பொன்முடியோட மகனோட 300 கோடியோ 400 கோடியோ சொத்துக்கள் முடக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் போச்சு. அந்த சைடு வேறு இன்னும் நியூஸ் போயிட்டுருக்கு அவரோட மகன் மேலே. இங்கே பார்த்தோன்னா கேஎன் நேரு. இந்த மாதிரி எல்லார் மேலேயுமே ஊழல் குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை முன் வச்சு ஆதாரங்களோட சொல்லிகிட்டே இருக்காங்க. ஆனால் திமுக அரசும் தமிழக அரசும் பார்த்தோன்னா இவங்க மேலே ஸ்டெப் எடுக்கிறதே இல்லை. என்ன பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இன்னும் போக போக இந்த விஷயம் எப்படி வெடிக்க போகுதுன்றது தெரியல. இதெல்லாம் எப்படியே இருந்துச்சு அப்படின்னா எல்லா கட்சிகளுக்கும் பிரச்சாரத்தில் திமுகவை வச்சு செய்யறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு கான்செப்ட் தான் இது. அதனால் கண்டிப்பாக பார்த்தோன்னா செய்வோம். தொடர்ந்து இப்போ இனிமேலாவது பார்ப்போம் ஏதாவது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த திமுக ஆட்சியை பற்றியும் இந்த நேரு நபரை பற்றியும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே பிக் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெண்டிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் தொடர்ந்து வரப்போகுது.